அரிக்கமேட்டில் புதைப்பொருள் ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யார்? அரிக்கமேட் அகழ்வாராய்ச்சினால யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்டிமல் வீலர் தான். 1940 காலகட்டத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா அரிக்கமேட்ல அகழ்வாராய்ச்சி பண்ணுவாரு. சோ அதுக்கப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜூன் மேரி கேஸ்டல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். சப்போஸ் இவர் ஆப்ஷன்ல இல்லாம இருந்துச்சுன்னா ஜூன் மேரி கேஸ்டல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஓகேவா? சோ மார்டிமல் வீலர் வந்து இங்க உரைகிணறுல இருந்து எல்லாமே என்ன பண்ணாரு அப்படின்னா கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி அரிக்கமேடு அப்படிங்கிறது பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய ஒண்ணுதான் அரிக்கமேடு. சோழர்களோட துறைமுகமா இருந்த ஒரு பிளேஸ் தான் அரிக்கமேடு. ஓகேவா? சோ அரிக்கமேடு அதுக்கு அடுத்த கொஸ்டின் அதான். அரிக்கமேடு அமைந்துள்ள இடம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி. ஓகேவா? சோ பாண்டிச்சேரி தான் என்ன அப்படின்னா அரிக்கமேடு அமைந்துள்ள இடம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். ரோமானிய தொழிற்சாலையை மார்டிமல் வீலர் கண்டுபிடித்த இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அரிக்கமேட்ல தான் கண்டுபிடிப்பாரு. இது வந்து ஆனா ஆதிச்சநல்லூர்னு கொடுத்திருந்தாங்க. ஆதிச்சநல்லூர் இல்ல, அரிக்கமேடு தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இடை பழங்கற்காலம். ஓகேவா? சோ பழங்கற்காலத்திலேயும் இடை பழங்கற்காலத்துல பற்றி பின்வரும் சொற்றொடர்களை கவனிக்க பின் சரியான பதில்களை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒண்ணு இல்ல, பழங்கற்காலத்துல கருவிகள் அளவில் சிறிசா இருந்துச்சா? ஆமா, அளவில் சிறியனதவா இருந்துச்சு. அடுத்து அத்திரம்பாக்கம், குடியம், வடமதுரை. இந்த குடியம்ங்கிறது பல்லவரம் பக்கத்துலதான் இருக்கு. அத்திரம்பாக்கம், குடியம், வடமதுரை ஆகிய இடங்களில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைத்துள்ளன. ஆமா, இந்த மூணுமே பழங்கற்காலத்தை பத்தி பேசக்கூடியதுதான். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பொதுமக்கள் தாளிகள் கிடைத்துள்ளன அப்படின்றது இல்ல, இது வந்து இரும்பு காலத்துக்கு வந்துடும். முந்தைய காலம் இரும்பு காலம் அந்த காலகட்டத்துக்கு வந்துடும். உணவு பயிர்கள் அதே மாதிரி அந்த காலகட்டத்துல தான் பயன்படுத்தப்படுச்சு. முதுமக்கள் தாடி எங்க அதிகமா கிடைச்சுன்னா ஆதிச்சநல்லூர்ல அதிகமா கிடைச்சிச்சு. அப்ப இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே என்ன இருக்குன்னா தவறா இருக்கு. அப்ப இடை பழங்கற்காலத்துக்கு சரியான ஸ்டேட்மெண்ட் என்ன பாத்தீங்கன்னா 1 மற்றும் 2. அப்ப ஆப்ஷன் ஏ என்பது சரி. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 9வது கொஸ்டின் பார்க்கணும். ஓகே, பின்வரும் கல்வெட்டுகளில் எந்த கல்வெட்டில் மதுரா என்னும் பழமையான சொல் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது அழகர்மலை கல்வெட்டுல பாத்தீங்க அப்படின்னா 12 கல்வெட்டு இதுவரை கண்டுபிடிச்சிருக்காங்க. மதுரை பக்கத்துல கூட அழகர் கோயில் இருக்கு, அழகர்மலை. அங்க பாத்தீங்க அப்படின்னா மதுரை பொன்கொள்வன் அதன் அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இடம்பெற்றிருக்கு. மதுரை பொன்கொள்வன் அதன் அப்படின்ற வார்த்தை அழகர்மலை கல்வெட்டுல என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி சித்தர் மலையிலையும் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இடம் பெற்றிருக்கு மதுரைன்ற வார்த்தை. திண்டுக்கலுக்கும் மதுரைக்கும் ஊடால இருக்கிறது என்னன்னா சித்தர்மலை. அங்க சமணர்களை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து கல்வெட்டுல இருக்கு. ஓகேவா? சோ இந்த ரெண்டுமே அப்ப ஆப்ஷன் வரும். 1 A B ரெண்டுமே சரி. ஏ மற்றும் பி இரண்டும் சரி.